வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையும் மீறி புதுச்சேரியில் ஆபத்தை உணராமல் படகு சவாரி செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலும் சுற்றுலா பயணிகள் பொருட்படுத்தாமல் படகு சவாரி செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை 5ற்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு பாண்டிச்சேரியில் இருந்து செய்தியாளர் சித்தார்த் இணைகிறார். வணக்கம் சித்தார்த், விவரங்களை வழங்கலாம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இது நாளை புயலாக கூட மாறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகிறது. ஆனால் கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது நேற்று முன்தினத்திலிருந்தே இந்த கடலில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. அதே போல் கடலில் யாரும் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்றும் மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. அதே போல் கடலில் குளித்து வருகின்றவரை கரையேற சொல்லியும் நேற்று, அதாவது 2 நாளாக போலீஸ் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் படகுகளை அந்த துறைமுகம் மற்றும் அந்தந்த மீனவ கிராமங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் 2 நாட்களாகவே மீனவர்கள் யாரும் இந்த மீன்பிடி தொழிலுக்கு செல்லவில்லை. ஆனால் தனியார் சுற்றுலா படகு நிறுவனங்கள் மீன்வளத்துறையின் உத்தரவை மதிக்காமல் ஆபத்தை உணராமல் சுமார் 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை 5க்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் அழைத்து செல்கின்றனர். அதே போல அந்த முகத்வாரம் பகுதியிலே அவர்கள் அந்த படகுகள் சுற்றி வருகின்றனர். அதன்படி தனியார் சுற்றுலா படகு சவாரி மையத்திலிருந்து கிளம்பி முகத்வாரம் மற்றும் அதனை சுற்றி சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அழைத்து சென்று மீண்டும் படகு சவாரி மையத்துக்கு வந்தடைகிறது. கடல் மிகவும் சீற்றத்தோடு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அழைத்து செல்லும் தனியார் படகானது கடல் சீற்றத்தால் மிகவும் தள்ளாடியவாறே செல்லும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும். மேலும் ஆபத்தை உணராமல் இந்த பயணத்தை அந்த தனியார் சுற்றுலா படகு நிறுவனமானது மேற்கொண்டு வருகின்றனர். மீன்வளத்துறை எச்சரித்தும் அவர்கள் சுற்றுலா பயணிகளுடன் கடலுக்கு இந்த கடல் சீற்றமான நேரத்தில் செல்வது ஒரு ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுகிறது. மாலதி, சித்தார்த், கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.